அவர்களே அறியாமலே வாழ்க்கை தூய்மையாயிடுச்சு. அவர்களை அறியாமலே கர்த்தர் அந்த இஸ்ரவேலுக்குள்ளே குற்றத்தையும் காணவில்லை, அக்கிரமத்தையும் காணவில்லை, யாக்கோபில் அக்கிரமத்தையும் காணவில்லை, இஸ்ரவேலில் குற்றத்தையும் பார்க்கறது இல்லை. கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ஜெய கம்பீரம் அவர்களோடு இருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, யாக்கோபு குறி சொல்லுவதும் இல்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவங்களுக்கு விரோதமாக எதுவுமே இல்லை. ராஜ ஜெய கம்பீரம் இருக்கிறது, ராஜ ஜெய கம்பீரம் இருக்கிறது. உங்கள் சரீரம் இப்படிப்பட்ட ஒரு கம்பீரத்துக்குள்ளே காணப்படுகிறதா? கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். உடல் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய உடலை தீட்டுப்படுத்தியால் தேவன் அவனுக்கு எடுத்து போட்டால் தேவன் அவனுக்கு எடுத்து போடுவார். சின்ன வசனம், எளிமையான வசனம் தான். ஆனால் அதில் இருக்கிற ராஜ்யத்தினுடைய அனுகூலங்களை நான் எடுத்து சொல்கிறேன். உங்கள் சரீரத்தை நீங்கள் காத்து கொள்றதுலே சொல்கிறேன். சில தீனே வாழ்க்கை கெடுத்துருவாங்க. குடி இருக்காது. குடியை விட மோசமானது இந்த உணவுக்கு அடிமை, நாவின் அடிமை. நாவின் அதிகாரத்திலே மரணம் ஜீவன் இருக்குது. சிலது தின்னே செத்துது இருக்குது, சிலது தின்னாமே செத்துது இருக்குது. சில சேர்த்து வைக்கிறேன்னு ரொம்ப கருவித்தனம் பண்ணி ஃபார்மசியிலே மாத்திரை வாங்கி சாப்பிட்டு சேர்த்தவங்களாம் இருக்கிறான். ஏன் டாக்டர்கிட்ட போனால் நிறையா வாங்குகிறான். என்னைக்கோ எதுக்கு சிலிப்பு அதே எட்டுவன் திருப்பி காமிச்சு வாங்கிட்டான். இப்போ அப்படியெல்லாம் பிரகஸ்பதிகள் இருக்கிறாங்க. சிலது அதிகமாக எது ஒன்றுமே அதிகப்படியாக போகிற பொழுது நம்மளோட வாழ்க்கையில் ஆபத்து கொண்டு வரும். எல்லாம் ஒரு அளவோடு இருக்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் தீர்மானிக்கிறார். நீ இதை தான் சாப்பிட வேண்டும். எது இல்லையோ அதன் மீது நீங்கள் ஆசை வைக்கிற பொழுது, அது வாழ்க்கையானாலும் சரி, வசதியான காரியங்களானாலும் சரி, அது உங்களை கொஞ்சம் விசனத்தில் நடத்திடும். இந்த ஜனங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு நடத்தி வந்த பாதையை நீங்கள் பார்க்குற பொழுது கரடுமுரடான பாதை, ஆனால் மிகப்பெரிய பராக்கிரமம் இருக்கிறது. மிகப்பெரிய தேவனுடைய பொக்கிஷம் அவருடைய வாழ்க்கையில் இடம் பெற்றிருக்கிறது. அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் ஒரு புறம் இருக்கிறார். மண்ணா யாருக்கும் கிடைக்காது ஐயா. உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை யாருக்கும் கிடைக்காது. நீ பெற்றெடுத்த பிள்ளை பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அது யாருக்கும் கிடைக்காத பிள்ளைகள் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படி சொல்ல முடியுமா? மனைவியை நன்மையை கண்டடைகிறான் என்று நீங்கள் விசுவாச அறிக்கை இட முடியுமா? உத்தமன் என் புருஷன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? யார் அந்த மனுஷனா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு உத்தமர் தான் கர்த்தரால் சந்திக்கப்படுகிற பொழுது ஒரு உத்தமராய் மாறுவார். அதுக்கு தான் என்னை கர்த்தர் அனுப்பினாய். விசுவாசம் என் குடும்பத்தார் ரட்சிக்கும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யும். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டுமே தவிர ஏதோ ஒரு குறையை பெருசாக்கி கொண்டு நம்ம வாழ்கிற பொழுது நம்ம வாழ்க்கை கசந்துரும். அது மட்டுமல்ல, பல பலவீனங்களிலே நாம் தள்ளப்பட்டுரும், பரிசுத்த குலைச்சல் வந்துடும். இங்கே இந்த பீலேயாமின் உபதேசம் என்று சொல்லுகிற பொழுது இது எதில் போய் முடிகிறது என்று கேட்டால், இந்த மனுஷன் இடத்துல ஒரு வக்கரமான ஒரு புத்தி வந்து விட்டுகிறது. இவர்களை மேற்கொள்ளணும். பணம் வாங்கியாச்சு, பார்க்குறான், யோசித்து பார்க்குறான். கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார். தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை இது. கர்த்தர் இவர்களை விட்டு பிரிந்தால் தான் இவர்களை நம்ம தாக்க முடியும். கர்த்தர் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. யாரோட கை கோர்க்கிறான்? வேசித்தனத்தில் உருவாக்கப்பட்ட சந்ததியாகிய மோவாபிய ராஜாவோடு கர்த்தருடைய தீர்க்கதரிசி போய் கை கோர்த்து கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட ஆட்களோடு கை கோர்க்கிற பொழுது என்ன நடக்கும் என்றால், உங்கள் ஜீவன் நிலைத்து இருப்பதில்லை. நீண்ட தீர்க்க ஆயுசெல்லாம் மறந்துடணும். இந்த மாதிரி ஆட்களோடு சேர்கிற பொழுதே தீர்க்க ஆயுசு போயிடும். பீலேயாமின் உபதேசத்தில் இருக்கிறவங்களோட நேரத்தில் உண்டு. உனக்கு என்னமோ தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுத்துருக்குறான். அவன் உங்களோட சவகாசத்துக்கு பார்த்தீங்களா ஐக்கியம், அது உங்களை கொண்டு போய் விட்டுரும் ஐசியூவில். அது உங்களை கொண்டு போய் விட்டுரும் ஐசியூவில். அது அவங்கள மார்ச்சரிக்கு அமுச்சு வச்சிடும். உங்களை ஆம்புலன்ஸில் போக வச்சிடும். உங்களை பிரேத குழியிலே இறக்கிடும். ஐக்கியம் ஐயா, விளையாட்டு இல்லை. நீங்கள் செய்யலை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் செய்யலை, கர்த்தர் உங்களை காத்திருக்கிறார். ஆனால் உன்னை காத்துக்கொள்ள நீ தவறிட்டாய். கர்த்தர் உன்னை காத்து கொண்டது ஒரு பக்கம்னா, நீங்கள் உங்களை காத்து கொண்டு கர்த்தருக்கு காட்ட வேண்டும். புதுசாக வந்து உங்களுக்கு சொல்ல, ஆண்டவரே என்னை காப்பாற்றும். ஆனால் விசுவாசிகள் என்ன சொல்லலாம்? எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவை நான் காத்துக்கொள்ள என் தேவனை உதவி செய்யும். எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். என்னை காப்பாற்றும் என்ற ஜெபம் வராது. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்ற ஜெபம் வராது. நான் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும், நான் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், நான் தேவனுடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும், தனக்கென்று எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்தை காத்துக்கொள்ளணும். இதெல்லாம் காத்துக்கொள்வது தான் வருகிறபடினால்தான் நீங்கள் வருகிறீங்க, அமர்கிறீங்க, திருவிருந்திலே பங்கு கொள்ளுகிறீங்க. நான் யாரையும் வராதிங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்குன்னு சில நியமங்கள் இருக்குது, இதுக்குன்னு சில ஒழுக்கங்கள் இருக்குது. அதன் வழியே சபை வருகிறபடினால்தான் நம்ம எல்லாம் இங்கே சங்கமிக்கிறோம். இருதர்த்தாரையும் சேர்த்து சொல்கிறேன். அது கர்த்தர் வைத்த கிருபை. ப்ளீஸ் கேட்ச் திஸ் பாயிண்ட். இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும்.
ஆண்டவரே நன்றி அப்பா, எனக்கு வெளில போய் டெஸ்ட்டு ட்ரையெல்லாம் பண்ண முடியறதுக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் இந்த இஸ்ரவேல் புதுல கொடுக்கல. இந்த பாஸ்டர் சரியில்லை, அடுத்த பாஸ்டர் போகிறேன், அடுத்த தெருவில் 4 சபை இருக்குது, சபைக்கு 2 தெருக்கு 2 சபை இருக்குது. யார் நல்லவன் நம்ம டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணோன்னாக்கா இதோட மோசமாக இருக்கிறான் அவன். யாரை போய் நம்ம பார்க்க முடியும்? ஆனால் அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு வேறு சாய்ஸே கிடையாது, வேறு ஆப்ஷனே கிடையாது. இருந்தால் மோசையின் தலைமைத்துவத்தின் கீழ் தான் இருக்கணும். சில சமயத்தில் மரக்கறிகள் போட்டால் பிள்ளைங்களோட முகம்லாம் ரொம்ப சோகமாக இருக்கும். சாம்பார் சாதம் போட்டால் சபையாரே கொஞ்சம் உம்முன்னு இருக்கிறீங்க. அந்த மாதிரி தான் ஜனங்கள் இங்கே மண்ணாவை சாப்பிட்டு மோசையை பார்க்குறப்போ உம்முன்னு இருக்காங்க. சோத்திரம் ஐயா அப்படின்னா சோத்திரம், எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பீலேயாம் பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டான், இது வேறு மகிமை இவங்க மேலே இருக்குது, இவங்க மேலே வேறு ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் நுகத்தடிகளை மட்டும் முறிக்கிறது இல்லை, நம்ம கிட்டே விட மாட்டேன்து. நம்ம சாபமான வார்த்தை திரும்பது. என்ன செய்யலாம்? இவர்களையும் கர்த்தரையும் பிரிக்கணும். என்ன செஞ்சால் பிரிக்கப்படும்? சபை புரிந்து கொள்ளணும். உடனே இவன் சொல்கிறான், மோவாபிய ஸ்திரீகளை அனுப்பும். மோவாபிய ஸ்திரீகளை அனுப்பினா வேசித்தனம் நடக்கும். அதுக்கு தான் பை பர்த்தை எப்படி இருக்குது, ஜீன்லேயே இருக்குது, அதுக்கு வேசித்தனம் ரத்தத்திலே இருக்குது, அதுக்கு அசுசி. இதுங்க போய் அங்கே டான்ஸ் ஆடிச்சிங்களா இல்லை பாட்டு பாடிச்சிங்களான்னு தெரில, அதுலேயே கொஞ்சம் தேராத கேஸ் இருக்கும். அதிருப்தியாளர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. என்ன தான் மாங்க நீங்கள் பாடம் எடுத்தாலும் சில பிள்ளைங்க ஃபெயில் ஆகிடுறாங்க. ஏன் ஃபெயில் ஆகிறாங்கனாக்கா டுட்டோரியல்ஸ்லாம் நல்லா வாழணும் இல்லையா, அதனால அவங்க ஃபெயில் ஆகிடுறாங்க. சிலது படிக்காது, சிலது அது புத்தியிலே படிப்பு இருக்காது, சிலது அதுக்கு இப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க, கவனம் செலுத்த மாட்டாங்க. சிலர் நல்லா படிப்பாங்க, ஒரே டீச்சர், ஒரே ஸ்கூலு, ஒரே பாடம், ஒரே சிலபஸ்ஸு, ஒரே கரும்பலகை. இப்போ என்னமோ நவநாகரிகத்துக்கு ஏற்றபடி பாடம் எடுக்கிறது ஒரே வாத்தியார் தான். ஒருத்தன் 100 எடுக்கிறான், ஒருத்தன் 50 எடுக்கிறான், ஒருத்தன் 60 எடுக்கிறான், ஒருத்தன் கோட்டை அடிக்கிறான். அதுபோல் மோசையின் சபையில் சிலது நல்லா இருக்குது, பல ஜனங்கள் நல்லா இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் நல்லா இருக்காங்க, சில 100கள் பிரச்சனை பண்ணுது. இதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஜனங்கள் என்ன பண்ணாங்க, இந்த மோவாபிய ஸ்திரீ அனுப்ப சொன்ன இடத்துல இந்த ராஜா என்ன சொல்கிறான், இன்னும் கவர்ச்சிகரமாக மீதியான ஸ்திரீ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீதியான் ஜாதியில் இருக்கிற அந்த ஸ்திரீகள் எல்லாம் அனுப்புகிறோன்னே அதுங்க இன்னும் ஷார்ப் போல் இருக்குது. இந்த விஷயத்தில் நம்ம ஆட்கள் ஃபெயில் ஆகிட்டான். வாதை உன் கூட அர்த்தம் அணுகாது. இச்சை வந்துருச்சுன்னா வாதை தானாக சட்ட உரிமையோடு உள்ளே வரும். இச்சை, கபடு, பழி வாங்குற சுபாவம், கசப்பு இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வாதைகள் வந்துடும். எவன் ஜெபம் பண்ணாலும் வாதை திருந்தாது. வாதைக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னா மனம் திரும்புதல் மூலம் தான் வாதை நிறுத்தப்படும். நோய்க்கு ஜெபம் பண்ணலாம், வியாதிக்கு ஜெபம் பண்ணலாம், பேயை ஓட்டிடலாம், வாதத்துக்கு ஜெபம் பண்ணலாம், பிடிவாதத்துக்கு ஜெபம் பண்ண முடியாது. இந்த வாதை வர்றதுக்கான காரணம் ஒரு விதமான வக்கர புத்தி இருக்கும். இதுதான் வேணும், அது பிடிவாதம், இதை தான் சாப்பிடுவோம். அந்த வெறுப்பாகப்பட்டது என்ன செய்யுதுனாக்கா, போடா பரிசுத்தமாக இருந்தது என்ன பிரயோஜனம், ஒன்றும் காணலை, ஒரு காடை கொடுக்க முடியல, கத்திரால் ஒரு கவுதாடி கொடுக்க முடியல, ஒரு வாட்டி காடையை கொடுத்தாரு, மூக்கில் வயலில் புழு வந்துடுச்சு, அவங்க வீட்டுக்கு அவ்வளோ அதிகமாக வந்துடுச்சு, அதுலேருந்து பயம் வந்துடுச்சு நம்ம ஆளுங்களுக்கு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க சிக்கன் பிரியாணி வேணும், நானும் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வரேன், திடீர்னு ஒரு ஃபோன் வருது, கடைக்காரன் சொல்கிறான், எல்லோரும் சாப்பிட்டாங்களா, நல்லா இருக்காங்களா, சாப்பிட போகிறோம் சொல்லுங்கண்ணா. ஐயா பாஸ்டர் நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணி கொடுங்க, ஏன்னா ஏதோ ஒரு சிக்கனில் விஷம் இருக்குது, அது உங்கள் சிக்கனா என்னான்னு தெரில. எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. காடையை பார்த்தோன்னே ஆசைப்பட்டானுங்க, ஜெபம் பண்ணார், நிறைய காடை வந்துடுச்சு. அதை காஞ்ச மாடு கம்பில் விழுந்த மாதிரி மேய்ஞ்சி தள்ளியாச்சு. நாளைக்கு வேணும், இன்றைக்கி வேணும், ஃப்ரிட்ஜில் தான் அந்த காலத்தில். இல்லைன்னா நம்ம வீடு மாதிரி தான், ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா எல்லாம் சாவு கிடைக்க மாதிரி உள்ளே இருக்கு இல்லையா. என்றைக்கு இருந்தால் மீன் குழம்பு, என்றைக்கு இருந்தால் கறி குழம்பு, எல்லாம் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜுள்ள திறந்தால் நோவா பேழை மாதிரி இருக்கும் சிலர் வீட்டிலலாம். அசைவம் தனியாக இருக்கும், மாவு இருக்கும், அது திறந்தாலே ஒரு சாராய நெடி வரும், அந்த மாவு ஸ்மெல்லு எல்லாம் அப்படியே மார்ச்சரிக்கும். நம்ம ஃப்ரிட்ஜுக்கும் டிஃப்ரென்ஸே இருக்காது. செத்தது, உயிரோடு இருக்கிறது, முட்டை, பால், கீரை, விளையிறது, விளையாது, அசையிறது, பறக்கிறது, ஊறுவது, நடப்பது எல்லாம் இருக்குது ஃப்ரிட்ஜை திறந்தாலே. நோவா பேழையெல்லாம் ரொம்ப தூரம் போனோம், இங்கே பார்த்தாலே நம்ம ஃப்ரிட்ஜை பார்த்தாலே எல்லாமே இருக்குது. அசுத்தமுள்ள மிருகம், சுத்தமுள்ள மிருகம், காட்டு மிருகம், நாட்டு மிருகம் எல்லாமே இருக்குது. கறி, மீன், முட்டை, கருவாடு, சனாகுனி எல்லாம் இருக்குது. பால், தயிர், முட்டை, மாவு, பழங்கள் தவிர எல்லாம் இருக்கும். எது இருக்கணுமோ அது இருக்கிறது இல்லை. தட் இஸ் இந்தியன் கல்ச்சர். அது எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா அந்த காடையை சாப்பிட்டது பயம் வந்து சமாளுங்களுக்கு. மூக்கில் வயலில் புழு வந்து செத்தாலுமே அந்த காடை வேணாம். இப்போ காடியிலேருந்து மனம் திரும்புதல், அது கூட பூர்ண மனம் திரும்புதல் இல்லை, அதை தொட்டால் சாக்கடிக்கும்.
பயம் வந்துடுச்சு, அதனால் காடை இல்லை. ஆனால் காடை ருசி, நல்ல காடை எங்கன்னா கிடைச்சா வாங்கினுவாங்கன்னு சொல்கிற லெவலில் இருக்கிறான். யாரையும் கடைக்கு அனுப்ப முடியாது, கையில் காசும் தேவையில்லை. இது வனாந்திரம், கண்ணு விழிச்சா வனாந்திரம், கண்ணை மூணா வனாந்திரம். ஜெயிலு கூட ஒரு டைமில் பெயிலில் வந்துடலாம், ஒரு டைமில் தண்டனை முடிஞ்சு நம்மளுக்கு வெளியாகிடலாம். இது அப்படி கிடையாது. சில பேர்லாம் திருமணத்தையும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நான் நல்லா மாட்டினேன் ஐயா, இந்த மனுஷன் யாருன்னே தெரியாது, நான் அவ்வளோவா கத்தருக்குள்ளே இருந்தேன், கத்தர் எனக்கு ஏன் இதை கொடுத்தா, நான் அப்படி அக்கினியாக ஊழியம் செஞ்சேன், வாலிப வயசில் தாகமாக இருந்தேன், ஏன்னு கத்தர் இந்த மனுஷனை கொடுத்தார், அதுக்கு தானே இந்த மனுஷனை கொடுத்தார், நீ தானே கேட்ட ஆத்மா வேணும் ஆத்மா வேணும்னு கொடுத்துருக்குறாரு. ஆதாயம் பண்ணிக்கோ. இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணுறேன், அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்ணுறேன், அவனுக்கு பண்ணுறேன், இவனுக்கு பண்ணுறேன், நம்ம வீட்டில் இருக்கிற அயோக்கியம் அவனுக்கு பண்ணிக்கோ.